ஹாய் ஹலோ டீச்சர்ஸ். இப்போ நம்ம ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஆர்டர்னா என்ன? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் தான் ஆர்டர்னு பார்த்தோம். டெரிவேட்டிவ்னா என்னது? நம்ம எத்தனை டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதான் டெரிவேட்டிவ். அதில் ஹையஸ்ட் எதுவோ அதான் டெரிவேட்டிவ். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்னது? இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா இது செகண்ட் டெரிவேட்டிவ். அப்படி போய்கிட்டே இருக்கும். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல அதுதான் டெரிவேட்டிவ். அதில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எதுதோ அதுதான் ஆர்டர். டிகிரினா என்ன? ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், பாலினாமியலில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். எஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, அது டி ஸ்கொயர் ஒய்யும் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஈக்குவேஷனில் இருக்குது தான், இதுதான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவரில் என்ன இருக்கோ அதுதான் டிகிரி. ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவரில் என்ன இருக்கோ அதுதான் டிகிரி. லீனியர் அப்படின்னா யார்? டிபெண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள்னால் என்ன? இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, எக்ஸை பொறுத்து ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படி தானே? அப்போது எக்ஸு தான் இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய் தான் டிபெண்ட் வேரியபிள். எக்ஸை பொறுத்து ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய் டிபெண்ட் வேரியபிள். ஓகேவா? அப்போ லீனியராக இருக்க என்னெல்லாம் இருக்கணும்? எல்லா டெரிவேட்டிவ்ஸோட டிகிரியுமே ஒன்றா தான் இருக்கணும். எல்லா டெரிவேட்டிவ்ஸோட டிகிரியுமே ஒன்றா தான் இருக்கணும். 2 இருந்துடவே கூடாது. நம்ம ஸ்கொயர் கண்ணில் பார்த்தாலே அது கண்டிப்பாக நான் லீனியர் தான். எல்லா டெரிவேட்டிவ்ஸோட டிகிரியும் ஒன்றா இருக்கணும். டிபெண்ட் வேரியபிளோட பவர் ஒன்றா இருக்கணும். இண்டிபெண்ட் வேரியபிளும் டிபெண்ட் வேரியபிளும் ப்ராடக்டில் இருக்கலாம், ஆனால் அதோட டிகிரியும் ஒன்றா தான் இருக்கணும். இண்டிபெண்ட் வேரியபிளும் டெரிவேட்டிவும் ப்ராடக்டில் இருக்கலாம், ஆனால் அதோட டிகிரியும் ஒன்றா தான் இருக்கணும். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஸ்கொயர் எதில் உங்களுக்கு கண்ணில் பட்டுருச்சுனாலே அது கண்டிப்பாக நான் லீனியர் தான். அதர்வைஸ் இந்த கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணலைனாலே நான் லீனியர். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் ஒரு டெரிவேட்டிவில் தான் இருக்குது. அப்போது அதோட ஆர்டர் 1. ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் என்ன? இதில் 1 தான் இருக்குது. அப்போ டிகிரி 1. இது லீனியராக நான் லீனியராக? லீனியர் தான், டிகிரி 1ல் தான் இருக்குது. செகண்ட் ஒன் பாருங்கள், ஸ்கொயர் கண்ணில் பட்டுச்சுனாலே நம்ம சொல்லியிருக்கோம் அது நான் லீனியர் அப்படி சொல்லியிருக்கோம். இதோட ஆர்டர் என்ன? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் தான் இருக்குது. அப்போது ஆர்டர் 1. டிகிரி என்ன? அதோட பவரில் என்ன இருக்குது? 2, அதான் டிகிரி. இப்போ இங்கே பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இது என்ன டெரிவேட்டிவில் இருக்குது? செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போது ஆர்டர் 2. இதோட பவர் என்ன? 1. அப்போது டிகிரி 1. இது லீனியராக நான் லீனியராக? இதோட டிகிரி எல்லாமே 1ல் தான் இருக்குது, அதனால லீனியர். இப்போ இங்கே பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதோட ஆர்டர் என்ன? செகண்ட் ஆர்டரில் தான் இருக்குது. செகண்ட் டெரிவேட்டிவ் தானே, செகண்ட் ஆர்டர். இதோட டிகிரி என்ன? அதோட பவரில் என்ன இருக்குது? 3. இது லீனியராக நான் லீனியராக? பவரில் நமக்கு பவர் கண்ணில் பட்டாலே டிகிரி 1 தவிர மற்ற எல்லாமே நான் லீனியர் தான், நான் லீனியர். இப்போ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், இப்போ இது மல்டிப்ளேயில் இருக்குது. ஒய்ங்கிறது என்னது? டிபெண்ட் வேரியபிளும் டெரிவேட்டிவும் மல்டிப்ளேயில் இருக்குது. அப்போது இது என்னது? நான் லீனியர். டிஒய் பை டிஎக்ஸ் டெரிவேட்டிவ் 1, இதோட பவரில் 1, அப்போ டிகிரி 1. இங்கே பார்த்தோம்னா இண்டிபெண்ட் வேரியபிளும் டெரிவேட்டிவ் தான் ப்ராடக்டில் இருக்கலாம், ஆனால் இது டிபெண்ட் வேரியபிளும் டெரிவேட்டிவும் ப்ராடக்டில் இருக்கிறதுனால இது நான் லீனியர். ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னன்னு படித்தோம். அதோட டிகிரி எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்படி இல்லைன்னா எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக டிஒய் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் டீயை வெளியே எடுக்கும்போது நமக்கு அதே எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு கிடச்சிதுன்னா அது ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அதோட டிகிரி சேமாக இருக்கணும். இங்கே மேலே 2, இதில் 2, இதுலேயும் 1. அதோட பவர் எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ஹோமோஜீனியஸ். அதோட டிகிரி இந்த டிகிரி எத்தனை இருக்குது? 2. அப்புறம் என்ன பண்ணுவோம்? அது ஹோமோஜீனியஸாக இருந்ததுன்னா வி புட் ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிஒய் பை டிஎக்ஸை நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு ஆன்சர் வருதுல, இதையும் ஒய் ஆன்சரையும் நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். தட்ஸ் ஆல்.